Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 53 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ராயல் ப்ளூ கலரில் ரொம்பவுமே அழகாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ நெட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸோட இந்த நெட் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆரி டிசைன் போடலான்னு இருக்கோம். அண்ட் ரிமைனிங்குக்கு டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நான் வந்து நார்மல் நீடில் ஆரி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம அந்த நெட் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒர்க் பண்ணுறது நாளைக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ டைம் இல்லாதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஸோ 20லேருந்து 25 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்பு ரேட்டு வேரி ஆகலாம். அண்ட் இந்த ஜரி த்ரெட் இருந்தாலே நம்மளால் கண்டிப்பாக நிறைய டிசைன்ஸ் போட முடியும். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் 10 ருபீஸ்லேருந்தே இருக்குது. 10 to 20 வரைக்கும் இருக்குது. 20, 22 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 10க்கு நீங்கள் வாங்கிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஜரி த்ரெட்டு ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டல் ஷேப் ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து 20 ருபீஸுக்கு கிடைக்குது. ஸோ அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு ஸ்டோன்ஸ் எடுத்திருந்தேன். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் கவனிக்கலை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். நம்மளோட ஜரி த்ரெட்டில் நம்மளோட ப்ளவுஸுக்கு அழகாக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. அண்டு செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவுமே ஈஸி. இதை நான் நார்மல் நீடில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ் அது ரிலேட்டடாக வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஷார்ட்ஸில் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். அண்ட் இந்த நெட்லேயுமே நம்ம வந்து அழகாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும், ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும், ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான். அண்ட் இந்த ப்ளவுஸோட சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் வந்து சில்வர் கலரில் இருக்குன்னா நீங்கள் சில்வர் கலரில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும், பர்ஃபெக்டான ஒரு ஆரி லுக் கொடுக்கும். நீங்கள் ஆரி நீடில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் நார்மல் நீடில் இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆரி நீடில் நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ண முடியும். ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் நார்மல் நீடில் இந்த மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களால் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஆரி கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களால் போட முடியும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்க்கு ஆரி போடுறது, அண்ட் 50 ருபீஸ், 70 ருபீஸ், 80 ருபீஸ், 100 ருபீஸ் இந்த மாதிரி பட்ஜெட்டில் எல்லாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் பண்ணுறது தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே என்னால் வீடியோ போட முடியலை. ரீசன் என்னென்னா நாங்கள் ரொம்பவுமே பிஸியாக இருந்தேன். காலேஜில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதனால் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லைக் காலேஜ் டே, அப்படி இப்படி ஃபைன் ஆர்ட்ஸ் டே, அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியலை. பட் நான் கண்டிப்பாக என்னோடய 100 days சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய சவுண்டும் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு சவுண்டு போயிருச்சு. கண்டினியூஸாக செலிப்ரேஷன்லாம் இருந்ததில் எனக்கு வந்து சவுண்டும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அண்டு நான் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுவேன் இன்னையிலேருந்து. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டாலே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே உங்கள் கையால் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும்.
ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது. பட் நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ப்ளவுஸஸ்க்கு போட்டு வரும்போது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரி பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு ரோ ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், நான் ஒரு ரோ ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, நெட்டு வர்ற மாதிரி. பட் நெட் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுக்குறாங்க. நான் வந்து அதே கலரில் நெட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்டு நீங்கள் இந்த மாதிரி 4/4 கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் பீட்ஸ் எடுத்து. நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே 4/4 தான் ஸ்டிச் பண்ணுவேன். ரீசன் என்னென்னா அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 3/3 பண்ணணுன்னாலும் நீங்கள் 3/3 பண்ணிக்கலாம், இல்லை 4/4 பண்ணணுன்னாலும் 4/4 பண்ணலாம். அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களே ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் போடுவேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கையாலே நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அண்டு நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ப்ளைன் ப்ளவுஸஸுக்கு பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ப்ளவுஸஸில் சின்ன சின்னதாக ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னாலும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளோட இந்த ராயல் ப்ளூக்கு இந்த கோல்டன் கலர் ஒர்க் வந்து ரொம்பவுமே சூட் ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் தான். அண்டு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் வந்து என்னோடய இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கும் அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோர்த் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா B7000 க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருந்தாலுமே பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்த ஒரு ரோ பார்த்திங்கன்னா நான் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஸ்டோன்ஸை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டைப்பில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கு க்ளூ பென் யூஸ் பண்ணி தான் ஸ்டோன்ஸை எடுத்துகிட்ருக்கேன். பட் க்ளூ பென் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடுக்க முடியல, உங்கள்கிட்ட க்ளூ பென் இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா அட் ஃபர்ஸ்ட் க்ளூ பென் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து க்ளூ பென்னிலே க்ளூ வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை மாற்றிக்கிட்டேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெட்டல் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரவுண்டு ஸ்டோன்ஸ் தான் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட பெட்டல் பீடை கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு பெட்டல் ஸ்டோன் கொடுத்துட்டு பக்கத்தில் ரவுண்ட் ஸ்டோன், அதுக்கடுத்து ஒரு பெட்டல் ஸ்டோன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, திரும்ப ஒரு பெட்டல், அதுக்கடுத்து திரும்பவும் பெட்டல் தான் கொடுக்கணும், ரவுண்ட் கொடுக்கக்கூடாது, பெட்டல் கொடுக்கணும், அதுக்கடுத்து ரவுண்டு, அதுக்கப்புறம் திரும்ப பெட்டல். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் எப்போவுமே நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் துவைக்கும் போது கலண்டு வந்துடும். ப்ளஸ் அந்த உங்களோட கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நாசம் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே அதோட ஸ்டெயின்ஸ் அந்த க்ளூவோட ஸ்டெயின்ஸ் அதோட எஃபெக்ட் அந்த ஒயிட் கலர் நம்மளோட கிளாத்லேயே ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் எப்போவுமே B7000 நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஒர்க் பண்ணுறத பார்க்கலாம். பட் இந்த நெட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணலை, ஸோ எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கையில் இருக்கக்கூடிய அந்த நெட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறது அதையெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு 54th டே வீடியோவாக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம 52 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ், மாடல்ஸில் 30 ருபீஸில் இருந்தே நார்மல் நீடில் அழகாக ஆரி போட்டுட்ருக்கோம். பார்க்குறதுக்கே அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். ஆரி நீடில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோஸை ஃப்ரீ டைமில் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரவுண்டு ஸ்டோன்ஸ் ஒட்டின இடத்துல நம்மளோட பெட்டில் வந்து நம்ம மேல் நோக்கி பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஈஸி, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கழுத்துக்கு கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் என்னோடய வாய்ஸ் சம்டைம்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரோட் வந்து பெயினாக இருக்குது, சவுண்டு ப்ராப்பராக வரல. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸோட எண்ட்லேயும் நம்ம அதே மாதிரி நம்மளோட P7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அது ரொம்பவுமே சிம்பிள். இதில் டைம் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும்தான். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது பேஸ்டிங்கும் நம்மளோட ஆரி பீடு ஸ்டிச் பண்ணுறது தான். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள் தான், பட் பார்க்குறது கிராண்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அண்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா, சஜஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே வேல்யூபிள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னுமே இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பர்ஃபெக்டாக வராது. நிறையா ஃப்ளாஸ் இருக்கும், நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். பட் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாளடைவில் இன்னும் வந்து அதில் ரொம்பவுமே இதாகிடுவோம், நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமை இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெளியே டெய்லர்கிட்ட எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரியெல்லாம் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் கையாலே பண்ண முடியும். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் அழகாக தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்ட் பீட்ஸ், பக்கத்தில் பெட்டல் பீட்ஸ், திரும்பவும் பெட்டல் பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ், பெட்டல் பீட்ஸ் தான். அந்த ஆர்டரில் தான் நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி நெட் கிளாத்தாக இருக்கிறதுனால நான் என்னோடய ஃபிங்கர்ஸை வந்து அந்த பக்கமாக வச்சுட்டு தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்து ஒட்டிடும். அதனால தான் அப்படி அந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. எகெயின் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ அதனால தான். அண்டு நிறைய பேரோட மோட்டிவேஷன் வந்து என்னை வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போட வைக்குது. 100 டேஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கவும் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி க்ளூவை அப்ளை பண்ணி விட வேண்டியது தான். க்ளூவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ க்ளூவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த க்ளூ வந்து உங்களுக்கு 40 ருபீஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ 40, 80, 100 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் 40 ருபீஸுக்கு இருக்கக்கூடிய பேக் வாங்கினீங்கனாலே உங்களால் நிறைய ப்ளவுஸஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வாங்குங்க. அண்ட் எப்போவுமே இந்த க்ளூ யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக
முடிச்சிட்ருக்கோம் ஒர்க்கை. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸோட நெட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக உங்கள் சேரீயில் இருக்கக்கூடிய ஏதாவது கலர்ஸ் நெட்டு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த டிசைனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ முடிச்சு எடுத்திருக்கோம். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இந்த நெட் ஏரியாவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கொடுப்போம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அண்டு இதோட கண்டினியூஷன் வீடியோவாக நாளைக்கு நான் போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்லீவ்ஸுக்கும் அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இந்த ராயல் ப்ளூ கலருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் இந்த சாரீக்குமே, இந்த ப்ளவுஸோட சாரீக்குமே ரொம்பவுமே கிராண்டாக இருக்கும். பாருங்கள், அழகாக செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி டிசைன் மாதிரி இருக்குது. ஆரி நீடில் பண்ண மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இது ஆரி நீடில் பண்ணலை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறோம். ஸோ அது ரொம்பவுமே கிராண்டாகவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ஸில் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன கைகள் வச்சு அதில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு சில்வர் ஜரி அப்படின்ட்டு அவங்க சாரீ சில்வர் ஜரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்வரில் கூட இந்த கலர் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்வர் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு, அதுக்கப்புறம் சில்வர் ஆரி பீட்ஸ் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி, அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு பார்க்கலாம். பாய்.